பிரித்தானியாவின் லிவர்பூலின் டவுகோட் பகுதியில் பெருந்தொகை பணத்துடன் சென்ற இளைஞனை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். வியாழக்கிழமை காலை 7:20 மணியளவில் மெர்சிசைட் போலீசார் டவுகோட் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் அதிரடி சோதனையை முன்னெடுத்தனர். இதன்போது அங்குள்ள ஒரு பாதுகாப்பு பெட்டகத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 50,000 பவுண்ட்ஸிற்கும் அதிகப்படியான ரொக்க பணத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். போலீசார் அந்த வீட்டை சோதனையிட்ட போது தனது படுக்கை அறையில் இருந்த 29 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் தன்னை சூழ்ந்த போலீஸ் அதிகாரிகளை தாக்கி காயப்படுத்தியுள்ளார். அத்துடன் போதைப் பொருள் வியாபாரத்திற்கு பயன்படுத்தப்படும் பர்னர் போன் எனப்படும் கைத்தொலைபேசியை உடைத்து அளிக்கவும் அவர் முற்பட்டுள்ளார். இருப்பினும் போலீசார் அவரை தடுத்து கைது செய்துள்ளதோடு குறித்த தொலைபேசி பெருமளவிலான கஞ்சா போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் பொதியிட பயன்படுத்தப்படும் உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் போதைப் பொருள் விநியோகம், குற்ற செயல்கள் மூலம் சேர்த்த சொத்துக்களை வைத்திருந்தமை மற்றும் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். தற்போது அவர் மேலதிக நிதி மற்றும் தடயவியல் விசாரணைகளுக்காக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த போலீஸ் பரிசோதகர் ஐவன் மார்டின், பணத்தாசையினால் சமூகத்தை சீரழிக்கும் இவ்வாறான நபர்களின் செயற்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. உங்கள் பகுதிகளில் இவ்வாறான குற்ற செயல்கள் நடந்தால் தயங்காமல் போலீசாருக்கு தகவல் வழங்குங்கள் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.